விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். ஆடி மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானோட இணைந்து உங்கள் ராசியவே பார்வை செய்கிறார். அப்போ இந்த மாதம் சொல்லவே வேண்டாங்க. குலதெய்வம் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து பார்வை செய்கிறார். அதாவது உங்களுக்கு பஞ்சமாதிபதியோடு சேர்றார் அப்படிங்கிற விஷயம். பாக்கியாதிபதியும் இந்த மாதத்தில் ஒரு ரவுண்ட் 30 நாள் சுற்றி வரும்போது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. நினைத்த காரியம் கைகூடும். ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து செயல்படுறீங்க அப்படின்னா லாபகரமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு. சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான நாளாக இருக்குங்க. குடுக்கல் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமா இருக்கும். பணம் சார்ந்து வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் சமநிலையை நீங்க சந்திப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சிறு சிறு தடைகள் தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனாலும் வெற்றி உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதுமான விஷயம் அப்படிங்கிறது தாங்க. திரிகோணத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால மனக்குழப்பங்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ரெண்டாவது, சுப கடனை உருவாக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ஒன்று. உங்களுக்கான சுப விரயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அதிகமாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கான செயல்பாடு இந்த மாதம் அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது எதிர்பாராத தன லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற விஷயம்தான். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மேல் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. கொஞ்சம் வெளியில் போய் வர்றது கவனம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவது, தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய அளவில் பாதகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ரெண்டாவது, ஆராய்ச்சி சார்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியாக பண்ணக்கூடியவங்க இந்த மாதம் நீங்கள் அந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும் அப்படின்றது தான். எப்போவும் போல் நீங்கள் ரெனபிள் பண்ணுறது அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஒன்றும் இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழிலுக்கான அமைப்பாக இருக்கக்கூடிய சூரியன் 9ல் இருக்கிறதுனால இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு கூட நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லாபகரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். நீண்ட நாளாக நின்று போன ஒரு விஷயம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாங்க. மூத்த உறவுகளால் ஆதாயமாக இருக்கும். அவங்கனால உங்களுக்கு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான். அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதிகம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இருந்தாலும் கூட உங்களுக்கு அப்படிங்கும்போது நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப விரயத்தை காண்பீர்கள். அதனோடு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சற்று மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்ற விஷயம்தான். கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தனவரவை கொண்டாட மாதம். ஆனாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. திரிகோணத்தில் சூரியன் இருக்க சாக்பட்டான மாதம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிறைவான அமைப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளால் மேன்மையாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அற்புதமான அமைப்பாக இருக்கு. தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். மற்றபடி இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. மிக்க நன்றி.